மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த ஹுத்பா ஷேக் முஹம்மது சரந்த் ஹஃபிஸ் இருந்தார்கள். பொதுவாக முஸ்லீம்களுடைய அழகிய நற்குணங்களில் ஒன்றுதான் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய பின்னால் யார் நல்லமல்கள் செய்கிறாரோ அவர் உண்மையான மோமின். அவர் அநியாயத்தையோ அத்துமீறலையோ பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. தாஹா 112 ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய பின்னால். அதே நேரம் தன்னுடைய கூட்டை அற்பமாக்குறது யார் அவர்களை அடிபணிவாரோ உண்மையிலே அவர்கள் அடிபணிந்தார். முன்னைய காலத்தில் அந்த ஃபிரௌனுடைய பண்பை சொல்லும் பொழுது தன்னுடைய கூட்டத்தை அற்பமாக கருதி அற்பமாக பார்த்தவர்களை அந்த கூட்டம் அவனுக்கு அடிபணிந்தார்கள். நிச்சயமாக கெட்ட கூட்டம், பாவகார கூட்டம் என்று சொல்லி சொல்ல பாவிகள். அவனுடைய குடும்பம் படைப்பட்டாளமும் பூமியிலே பெருமை அடித்தன உரிமை இல்லாமல். அவர்கள் நினைத்தார்கள் நாங்கள் எங்கள் பக்கம் மீள மாட்டார்கள் என்று. நாங்கள் அவருடைய படையை பிடித்தோம், கடலை தூக்கி எறிந்தோம். எப்படி அநியாயக்காருடைய முடிவு எப்படி ஆனது பார்த்தீர்களா நபியை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு, ஒரு அநியாயக்காரனுக்கு யாராவது ஒருவர் அவனுடைய அசத்தியத்துக்கு உதவி செய்வாரோ, அவனுடைய அசத்தியத்தின் மூலம் சத்தியத்தை அழித்தொழிக்க பாடுபடுகின்ற ஒருவனுக்கு அநியாயத்துக்கு உதவி செய்வாரோ அவனிடமிருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொறுப்பு நீங்கிவிட்டது. உண்மையிலே இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்ற அந்த கருத்திலே ஆரம்பமாக குர்ஆன் ஹதீஸில் சொல்லிவிட்டு, நீதி நேர்மை என்பது உண்மையிலே அல்லாஹ் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான். கியாமத் நீதியான தராசை நாங்கள் நிறுவுவோம். எந்த ஆத்மாவுக்கு அநியாயம் நடக்காது சொற்பமேனும். ஒரு அணுவின் இடையளவு நன்மை செய்தாலும் நாங்கள் அதையும் கொண்டு வருவோம். ஏதாவது நலவோ கெடுதியோ நாங்கள் கேள்விகளை கேட்பதற்கு போதிய ஆற்றல் உள்ளவர்கள். அம்பியா 47. அதே நேரம் காஃபிர்கள் சில ரசூல்மார்களை பார்த்து, நாங்கள் உங்களை எங்களுடைய பூமியிலிருந்து வெளியாக்குவோம் அல்லது நீங்கள் எங்களுடைய கலாச்சாரத்துக்கு மீற வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு வகை அறிவித்தான், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களை நாம் அழிப்போம். இப்ராஹிம் 13 ஓதினார்கள். இனி அநியாயம் எப்பொழுதும் அழியும், எவ்வளவு மேலோங்கினாலும் அது அழியும். கூடிய சீக்கிரம் அது முடிவுக்கு வரும். சத்தியம் வெல்லும். அநியாயம் இழைக்கப்பட்ட மக்கள் மேலோங்குவார்கள். என்ன அந்த ஆயத்தை மீண்டும் மீண்டும் மோதி காட்டி ஃபிரௌன் என்ன அநியாயங்கள் அட்டுழியங்கள் புரிந்தான். மிஞ்சினானா எப்படி முகவரி இல்லாமல் அழிந்து நாசமாகினான். எனவே அல்லாஹ் ரப்பு நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். சூரா ஃபஜ்ர் 14 ஓதினார்கள். பொதுவாக ரசூல் அவர்களுக்கு காபிர்கள் முஷ்ரிக்குகள் மூலம் மக்காவிலே கெடுபிடிகள், ஆபத்துகள், சித்திரவதைகள், அநியாயங்கள் மிகைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்தது என்று எதிர்பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்கள் சொல்கின்ற அந்த சூறாவை முழுமையாக அல்லாஹ் இறக்கி நபிகளை தைரியப்படுத்தினான், ஊக்கப்படுத்தினான், உற்சாகப்படுத்தினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன நடந்தது? சிறு வயதில் அந்த பால் கணத்திலே போடப்பட்டது, பின்பு விற்கப்பட்டது அடிமையாக. அதுக்கு பின்னால் அவர்களுக்கு கவலை, துக்கம், சஞ்சலம், சிறை, நிரபராதியாக சிறைக்குள் போனார்கள், குற்றம் விளைக்காமலே. இப்படியான சோதனைகள் வரும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பொறுமை காத்தார்களோ அது போன்று நீங்கள் பொறுமை காருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூசுஃபை இறக்கி தைரியப்படுத்தி ஆறுதல் சொல்லி, அதுக்கு பின்னால் காலம் எப்படி முடிவந்தது? ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றி ஏற்பட்டது. அவர்கள் யார் அநியாயம் செய்தார்களோ, விரட்டினார்களோ, துரத்தினார்களோ அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது. எனவே ஷாம் முழுக்க நீண்ட இருள்களுக்கு பின்னால் ஒளி பரவியது. எனவே நிச்சயமாக ஒளி பரவும் என்ற ஆதரவு நமக்கு இருக்கிறது. இஸ்ரா மிஅராஜுடைய பூமியிலே இன்ஷாஅல்லாஹ் பிரகாசம் ஏற்படும். உமருடைய காலத்தில் நடந்தது. பைத்துல் மக்திஸ் உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தது, ஒரு நன்மாராயம் பெற்றது உமருடைய வெற்றியின் மூலம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நன்மாராயங்கள், அவர்கள் நடந்த விடயங்கள்லாம் ஓதி காட்டப்படும் பொழுது எப்படி சந்தோஷமாக இருந்திருக்கும் இந்த சோதனையும் பொழுது. ஜாஹிலியா கால தீர்ப்பியா நீங்கள் சட்டங்களை ஆசை வைக்கிறீர்கள், அவர்கள் தேடுகிறார்கள். அல்லாஹ்வை விட சட்டம் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் யார் தான் இருக்கிறான் நம்பிக்கை உள்ள கூட்டத்துக்கு என்று அல்லாஹ் சூரா மாயிதாவிலே 50 ஓதி, இனி அநியாயக்காரர்கள் நிச்சயமாக நாங்கள் அழிப்போம் என்ற ஆயத்தை மீட்டி ஓதி ஒவ்வொரு சம்பவங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறோம். முஸ்லீம்களுடைய ஊர்களிலும் இன்று குட்டி ஃபிரௌன்கள் அநியாயக்காரர்கள் அத்துமீறுகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். ஃபிரௌனுக்கு நடந்தது இவர்கள் நடப்பது எந்த சந்தேகம் இல்லை. அநியாயம் நிச்சயமாக அநியாயக்காரரை நான் அழிப்போம் நாம் அழிப்போம் என்றெல்லாம் இறுதியுமாக உறுதியேற்று சொல்கின்ற அந்த குர்ஆன் வசனத்தை இப்ராஹிமுடைய 13 ஓதிக்கொண்டு ஒவ்வொரு பந்தியையும் அவர்கள் முன்வைத்து கொண்டு போகிறார்கள். அநியாயக்காருடைய முடிவு நிச்சயம் உறுதி, அநியாயக்காருடைய அழிவு நிச்சயம் என்று சொல்லி மேலே ஒரு ஆயத்தை மீண்டும் ஓதி, பொதுவாக ஒரு நபியை ஒரு ஹலீஃபா யாரை அனுப்பினாலும் அல்லாஹ் அவர்களுக்கு 2 உற்ற நண்பர்களை எல்லாம் அனுப்புவான். 2 இணைபிரிய நண்பர்கள். ஒருவர் நன்மையை ஏவுவார், இன்னொருவர் அதை பாவத்தை கெடுதிகளுடன் தடுப்பார். அதாவது ஒன்று நன்மையை தூண்டி கொண்டிருக்கும், இன்னும் ஒன்று கெடுதியை தூண்டி கொண்டிருக்கும். எனவே
நன்மை செய்ய பாக்கியம் பெற்று கெடுதிகளை விட்டு யார் பாதுகாக்கப்படுவாரோ அவர்தான் பாதுகாப்பு பெற்றவர். நன்மை தூண்டக்கூடிய கெடுதியை தூண்டக்கூடிய அப்படியான எண்ணங்களை உண்டு பண்ணக்கூடிய 2 விதமான தூண்டுகோள்களை எல்லாம் உண்டு பண்ணி கொண்டிருப்பான். எப்பொழுதும் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய மலக்கு நன்மையாகக்கூடியவராக இருப்பார். ஷைத்தான் எப்பொழுதும் தீமையாகக்கூடியவராக இருப்பான். நபிமார்களுக்கு ஒரு இணை பிரியாத 2 ஹலீஃபாவார்கள் நபியாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். நபிமார்களுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லை என்றாலும் ஒவ்வொருடைய இரத்தங்களிலும் இரத்த நாளங்களை ஷைத்தான் ஓடுகிறான். உங்களிலுமா நபியர் சாபாக்களிடம் ஆமன என்னுடைய ஷைத்தான் கட்டுப்பட்டு நடக்கிறான் என்று சொல்கிறார். மனிதர்களை போன்று நபிமார்கள் வழிகெடுப்பதில்லை, தூண்டுதல் ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களை. எனவே நீங்கள் அல்லாஹ் எப்பொழுதுமே ரசூல்மார்களுக்கு என்ன வாக்குறுதி அளித்தாலும் அதை மாறு செய்வான்னு நினைக்க வேண்டாம். அல்லாஹ் வாக்குறுதி நிறைவேற்றுவான், மாறு செய்ய மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியமானவன், சக்தி உள்ளவன். அவன் எதிரிகளை பழி வாங்குவதற்கு மிக சக்தி உள்ளவன். இப்ராஹிம் 47 என்று சொல்லி அந்த ஆயத்தை ஓதி கியாமத் நாளிலே ஒருவர் பிறரை சிலரை நிராகரிப்பார்கள், ஒருவர் சபித்துக் கொள்வார்கள். உங்கள் அனைவருடைய தங்கப்படும் நரகம் உங்களுக்கு உதவியாக கிடையாது. அங்கபூத் 25 காஃபிர்களை பார்த்து சொல்லக்கூடிய விடயம். நபி சொன்னார்கள், ஒரு அநியாயக்காரனுக்கு யார் உதவி செய்வான் அந்த அநியாயக்காரனை அவன் மீது எல்லாம் சாட்டி விடுவான். அநியாயக்காரனுக்கு உதவி செய்தால் அநியாயக்காரனை அவனுக்கு எதிராக சாட்டி விடுவான். சாயித் முஸ்லிம் சொன்னார்கள், பொதுவாக அவங்களுடைய கண்களை எப்பொழுதுமே அநியாயக்காரருடைய உதவியாளர்களை கொண்டு வைக்க வேண்டாம். அப்படின்னா அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை பார்த்தால் நீங்கள் எப்பொழுதுமே அவர்கள் உள்ளத்தால் வெறுங்கள். அவருடைய விருப்பத்தோடு ஆசையோடு நட்போடு பார்க்க வேண்டாம். அதான் அர்த்தம். அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை நீங்கள் அநியாயக்காரர்களையோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களையோ எப்பொழுதுமே கௌரவ பார்வை, அன்பு பார்வை பார்க்க வேண்டாம், வெறுப்பு பார்வை பாருங்கள். ஏன் உங்களுடைய அமல்கள் அப்படி பார்ப்பதனால் அழிந்து விடாமல் இருக்க. அவர்களை கௌரவமாக கண்ணியமாக பார்த்து அநியாயக்காரர் உதவி செய்யக்கூடிய கண்ணியமாக கௌரவமாக பார்த்து என்றால் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாம் வாசிகள் உங்களுக்கு உண்மையிலே நன்மாராயம் உண்டாகட்டும். ஏன் கேட்டார்கள்? யார் சொல்ல இல்லை, மலக்குமார்கள், ரஹ்மானுடைய மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை ஷாம் தேசத்தின் மீது விரித்து வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே எவ்வளவுதான் கெடுதிகள், எவ்வளவு சதிகள் செய்தாலும், மலையே நகரும் அளவுக்கு ஒரு சதி இருந்தாலும் கூட அல்லாஹ்வை மீறி எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் அதை முறியடிப்பான் என்ற அந்த ஆயத்தை இப்ராஹிம் 46 ஆயத்தை ஓதி, பொதுவாக என்று பாருங்கள், அரசியல் ரீதியாக மேற்கத்தியவாதிகள், நவீனவாதிகள் எப்படி இஸ்லாத்திய முஸ்லீம்களுக்கும் எதிராக தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்துகிறார்கள், எவ்வளவு அநியாயம் செய்ய அத்துமீறல் செய்கிறார்கள், ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள், பலகீனப்படுத்தப்படுகிறோம், அநியாயம் செய்யப்படுகிறோம், நம்முடைய மக்கள் பலகீனப்படுத்தப்படுகிறார்கள். உண்மையிலே பலகீனப்படுத்தப்படக்கூடிய மக்களை கொண்டு தான் உதவி கிடைக்கும் என்பது ஹதீஸ். நீங்கள் உதவி செய்யப்படுவதில்லை, அவங்களுடைய பலகீனர்களை கொண்டு தான் என்ற ஹதீஸை எப்பொழுதும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக பலகீனவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உம்மத்து பலம் பெறும், ஒற்றுமையாகும். வெளி சக்திகள் நம்மை இல்லாதொழிக்க முடியாது, நமக்குள் ஊடுருவ முடியாது, நம்மை அழிக்க முடியாது, நாம் ஒற்றுமையாக இருந்தால். எனவே உங்களுடைய எப்பொழுதுமே உமர் இல்லாமல் சொன்ன விடயம்தான், தன்னுடைய கவர்னர் ஆளுநர்களுக்கு ஒரு ஆளுநர் எழுதிய விடயம், உடைய மக்களுடைய தேவையுடைய கதவை மூடாது, வாசல் அடைக்காது. அப்படி நீ அவர்களுக்கு உதவி செய்ய முன்வராவிட்டால் அவர்களில் உள்ள பலசாலிகள் அவருடைய பலகீனர்களை திண்டொழித்து இல்லாத அழித்து விடுவார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் ஒரு மனிதர் முறையிட்டார். யார சொல்லலாம், ஒரு மனிதர் அன்சாரி தோழர் நபியோட முறையிட்டு ஒரு மனிதரை கூட்டிக் கொண்டு என்னுடைய தோட்டத்தில் அனுமதியெல்லாம் சாப்பிட்டு விட்டார். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், ஒற்றுமைப்படுத்தி வைத்தார்கள். அவர் தெரியாமல் செய்திருந்தால் அவருக்கு நீங்கள் போதித்திருக்கக்கூடாது, இன்னும் தோட்டத்தில் சாப்பிடுவது, அனுமதி இல்லாமல் தின்னுவது ஹராம் என்று. அல்ல ஒரு பசியாளியாக இருந்தால் அவர் களவாக சாப்பிடாம முன்னரே நீங்களே உங்களுடைய கனி வர்க்கத்திலிருந்து அவருடைய பசியை போக்கியிருக்கலாமே. அந்த அளவுக்கு ஒரு அப்பாவியான ஒரு மனிதர் பசியின் காரணமாக தன்னுடைய தோட்டத்தில் தின்றது ஹலால்படுத்தவில்லை என்றாலும் அவர் தெரியாமல் செய்திருந்தால் கற்றுக் கொடுத்திருக்கலாம், முறையை படித்து கொடுத்திருக்கலாம். அவர் பசியாளியாக இருந்தால் அவர் பருத்தி சாப்பிட முன்னிலை நீங்கள் கொடுத்து உணவளித்திருக்கலாமே என்ற அழகான முறையில் நபியர்கள் வழிகாட்டினார்கள். மூமின்கள் ஒரு சகோதரர்கள், அவங்களுடைய சகோதரத்துவத்தை நீங்கள் சீராக்கி கொள்ளுங்கள், ஒற்றுமைப்படுத்துங்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும். ஹஜ்ராத் 10 வசனத்தை ஓதி, பொதுவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரகடனம் செய்கின்ற பொழுது பொதுவாக சொல்வார்கள், நான் உத்தியோகபூர்வமாக ஒரு பிரகடனம் நான் செய்திருக்கிறேன், மக்கள் எல்லாம் அதை கடைபிடிப்பது கட்டாயம். மனிதர்கள் பறவைகள் போன்று நீங்கள்
எங்கேயாவது ஒரு ஒரு பறவை கூட்டமாக போன ஒரு பறவை ஒரு மரத்தில் போய் நின்று விட்டால் எல்லா பறவைகளும் நிற்கும். அதுபோன்று தான் நீங்கள் எப்படி செயல்படும் மக்கள் அப்படி செயல்படுவார்கள். பொறுப்புதாரர்களுக்கு எழுதுவார்கள். உங்கள் ஒருவர் நான் எதை விட்டு மக்களை தடுத்தேனோ அதில் ஈடுபட்டார். பொறுப்புதாரிகள், கவர்னர், ஆட்சியாளர்களுக்கு சொன்னார்கள். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொன்ன விடயம் தான் இது. மக்களை எதை விட்டு தடுத்திருக்கிறானோ அந்த தடுத்த விடயத்தை நீங்கள் யாராவது செய்தால் உங்களுக்கு இரட்டிப்பான தண்டனை தருவேன். ஏன்? அவரிடத்தில் இருக்கின்ற அவருக்குரிய மதிப்பின் காரணமாக. ஏன்? ஒரு அரசியல் துறையில் ஈடுபடக்கூடியவர், எனவே கடுமையான இரட்டிப்பான தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி முதலாவது ஹுத்பாவை இறுதி கட்டத்திலே. எனவே உறவு முறைகள் உண்மையிலே அவர்களுக்கு எடுபடாது. நெருக்கமானவர்கள், உறவுகள் பொதுவாக இந்த விடயத்தை தன்னோடு நெருங்கி இருக்கக்கூடிய முதலாக சொல்வார்கள். மக்களுக்கு ஒரு பிரகடனத்தை முன்வைக்க முனைகின்ற பொழுது தன்னுடைய நெருங்கிய குடும்பத்தினர்களுக்கு, உறவுகளுக்கு, நெருங்கிய நண்பர்களுக்கு, தன்னுடைய அரசாங்க முக்கியஸ்தர்களுக்கு தான் முதலாக சொல்வார்களாம், மக்களை ஒரு விடயத்திலே நான் தடுத்தால் அதை நீங்கள் செய்வீர்கள் உங்களுக்கு இரட்டிப்பான தண்டனை. எனவே உறவு சொந்த பந்தம் எல்லாம் உமர்லாவுடைய சட்டத்துக்கு முன்னால் எடுபடாது என்று சொல்லிவிட்டு ஒரு துஆவை சொல்லி முதலாக ஹத்ம முடிக்கிறார்கள். நம்ம சொல்ல துஆ செய்தார்கள். என்னுடைய விடயங்கள் ஏதாவது ஒன்று, உம்மத்துடைய விடயங்களில் ஏதாவது ஒன்று பொறுப்படுத்தி அவர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தி, அந்த பொறுப்புதாரி, அதிகாரி, ஆட்சியாளர் அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தினால், யா அல்லாஹ் அவனையும் சிரமத்துக்கு ஆளாக்குவாயாக. என்னுடைய உம்மத்துடைய விவகாரங்களில் ஏதேனும் ஒன்றை பொறுப்பேற்று அவர்களோடு மிருதுவாக, இரக்கமாக, அவர்களுக்கு சாதகமாக, நளினமான நடந்து கொண்டார் என்றால் அவரோடும் மிருதுவாக, நளினமாக நடந்து கொள்வாயாக. ஒரு துஆ, ஒரு பத்துஆ. பொறுப்பை சரியாக நிறைவேற்றினால் துஆ, பொறுப்பிலே என்ன முறைகேடாக நடந்தால் அந்த பத்துஆ இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லி இஸ்திக்பார் மாறு தோண்டு முதலாக ஹுத்பா முடித்து உடனே ஹுத்பாவை சுருக்கமாக ஒரு ஹதீஸும் முடித்துக்கொள்ள ஹம்து ஸலவாத் தக்வா வசதிக்கு பின்னால் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமை அவன் மானபங்கப்படுத்தப்படும் பொழுது, அவனுடைய கௌரவம் குறைக்கப்படும் பொழுது, அவனுக்கு அநியாயங்கள் நடக்கும் பொழுது கைவிடுவாரோ, உதவி செய்யாமல் விட்டு ஒதுங்கி விடுவாரோ, அவருக்கு உதவி தேவைப்படுகின்ற கட்டத்தில் அல்லாஹ் அவரை கைவிட்டு விடுவான். ஒரு முஸ்லீம் கஷ்டப்படும் பொழுது, மானபங்கப்படுத்தப்படும் பொழுது, சித்திரவதை செய்யப்படும் பொழுது, நையப்படைக்கப்படும் பொழுது அவரை தடுத்து பாதுகாத்து அவருக்கு உதவி ஒத்தாசை புரியாமல் ஒதுங்கி செல்வான் என்றால், இவனுக்கு உதவி வேண்டுமென்று இவன் விரும்புகின்ற கட்டத்திலே அல்லாஹ் அவனை கட்டங்களிலெல்லாம் கைவிட்டு விடுவான். எனவே ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு அவனுடைய மான மரியாதைகள் போக்கப்படும் பொழுது, அவனுடைய சங்கை அகௌரவப்படுத்தப்படும் பொழுது, அவனுடைய கௌரவம் போக்கப்படும் பொழுது அவனுக்கு உதவி செய்வான் என்றால், அவனுக்கு உதவி செய்தவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இவனுக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது அல்லாஹ் உதவி செய்வான் என்ற ஹதீஸோடு இரண்டாவது சுருக்கமான ஹுத்பாவுடன் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய துஆ பிரார்த்தனையோடு முஹம்மது ஸரந்த ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் எனவே 3 ஹுத்பாக்கள் மூலமும் பயன்பெறுவோம், வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். முதலாவது ஹுத்பா மக்காவுடைய பிரதேசவாதம், குலகோத்திரவாதம், அதை தவிர்ப்போம் என்ற தலைப்பிலே. எனவே நாமும் அந்த பண்பாடை விட்டு ஒதுங்கி நடப்போம். இரண்டாவது நபியுடைய சுன்னத்தும் நபியுடைய வழிமுறைகளையும் இஸ்லாத்துடைய மூலாதாரம் பின்பற்ற வேண்டும். அதை நபியுடைய சுன்னத்தை நேசித்து பின்பற்றக்கூடியவர்களாக கடைபிடிக்கூடியவர்கள் மாறுவோம். மூன்றாவது அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு இயன்றளவு உதவி செய்வோம் என்ற படிப்பினை பெற்று இந்த நிகழ்ச்சியை மக்கள் மயப்படுத்துவோம், பரப்புவோம். நிகழ்ச்சி தலைப்பிடும் நண்பர் ரிஸ்வான், தொழில்நுட்ப நண்பர் ஷரஃபானுக்கும் நன்றி செலுத்தியவனாக மீண்டும் ஒரு மனாபி இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.